நினைவலைகளை சுருக்கமான முறையில் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள மௌலவி ஜைனுல் ஆபிதீன் நூரைன் அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على مبعوث داعيا إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، قال الله تعالى في تنزيله الحميد في الفرقان المجيد: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من خاف الله خاف له كل شيء. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அழகானது முதலிலே அற்புதமான ஒரு நாளிலே நூரைகள் அனைவரையும் அன்னூர் மதரசாவோடு மாணவர்களோடு உஸ்தாதுமார்களோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸிலே நம் அனைவரையும் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹ். பல நபர்கள் உஸ்தாதவர்களை பற்றி பல்வேறு விதமான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உஸ்தாதவர்களுடன் நாங்கள் வாழ்ந்த அந்த 7 வருடமும் எங்களுடைய நெஞ்சிலே அவர்களுடைய நினைவுகள் பசுமையாக அப்படியே இருக்கிறது. உஸ்தாதவர்கள் எல்லா விதத்திலும் மனிதனுக்கு அவன் வாழுகின்ற வாழ்க்கையிலே எந்தெந்த விதத்திலெல்லாம் ஒரு முன்மாதிரியாக அழகிய முன்மாதிரியாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாகத்தான் நீங்கள் அனைவருக்கும் உஸ்தாதவர்கள் இருந்தார்கள். எல்லா விஷயத்திலும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, அத்துணை ரீதியிலும் உஸ்தாதவர்களை ஒரு மாபெரும் ஒரு முன்னோடியாக முன்னுதாரணமாகத்தான் நாம் எடுத்து வாழ வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் பல விஷயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே உஸ்தாதவர்கள் மாபெரும் முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். நல்ல ஞாபகம் இருக்கு. மூணாவது சுமரால மதுரை மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதில் நான் பேசுறேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேசுறேன். பயான் பேசி முடிச்சா எல்லாம் முடிச்சு வெளியில் வரும்போது தண்ணி குடிச்சிட்டு வெளியே வந்தேன். உஸ்தாத் தான் உட்காந்துருந்தாங்க. உஸ்தாத் வெளியே வந்து கை கொடுமா அப்படின்னா கை கொடுத்துட்டு, ரொம்ப நல்லா பேசுனீங்க, அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு இப்படி பேசிட்டீங்க, எல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதே மாதிரி அடுத்த தடவை பார்ப்பேன், இன்னும் நல்லா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. பல நிலைகளிலே இதே போன்று பல ஜும்மாக்களிலே ஜும்மா உரை நிகழ்த்திய பிறகு அங்கேயே நிறுத்தி வைத்து பாராட்டுவார்கள். அத்தகைய பெருமதிப்பிற்குரியவர்கள். அவர்களுடைய அந்த பாராட்டும் அந்த ஊக்குவிப்பும் இன்றைக்கு வரைக்கும் மாபெரும் ஒரு நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உஸ்தாதர்கள் சொல்லுவாங்க, சம்திங் அபவுட் எவ்ரிதிங் அபவுட் சம்திங். அதாவது எல்லா விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் விஷயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஓதுகின்ற மாணவர்கள் பன்முக திறமை கொண்டவர்களாக, எதிரேயும் பின்தங்கியவர்களாக இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் உங்களிடத்திலே எதை பற்றி கேள்வி கேட்டாலும் நீங்கள் தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா விஷயத்தையும் பாடலாலே கற்றுக் கொடுப்பான். வாழ்க்கை நடைமுறையிலிருந்து, கல்வி கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்திலிருந்து, ஒரு நபரை பார்த்து எவ்வாறு அவரிடத்திலே பேச வேண்டும் என்பது முதற்கொண்டு எப்படியெல்லாம் உணவளிக்கின்ற பொழுது அவர்கள்
அவர்களுக்கு பரிமாற வேண்டும் என்பது முதற்கொண்டு அத்துணை விஷயத்திலும் ஹாஜி அவர்கள் முன்னுதாரணமாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, உஸ்தாத் அவர்களை பார்த்த உடனே ஒரு அழகா உண்மையிலேயே ஒரு விஷயத்துல ஏதாவது தப்பு செஞ்சு திட்டு வாங்கிட்டோம்னு சொன்னா அடுத்த நாள் பார்த்தாங்கன்னா பார்த்ததுமே அவர்களை பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி வரும். சில பேர் இருப்பாங்க, பார்த்தாங்கன்னா பொதுவா சொல்றேன், யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா அதே ஞாபகம் இவனா இப்படிப்பட்டவனாச்சு அப்படின்னு ஒரு நினைப்பு இருப்பான். ஆனால் இந்த உஸ்தாத் அப்படி இல்லை. நேற்று ஒரு தப்பு செய்து திட்டு வாங்கினாலும் அடுத்த நாள் உன்னை பார்க்கின்ற பொழுது, ஒரு நல்ல நபரை பார்க்கின்ற பொழுது, யாரை பார்த்தாலும் பொன் ஒருவரோடு பார்க்கின்ற ஒரு பார்வை, உண்மையிலேயே அது மிகப்பெரிய விஷயம். அது எங்களுக்கெல்லாம் நாமெல்லாம் இப்போ இருக்கணும், ஓதி முடிச்சு நம்ம இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் உதாரணத்தை எங்களுக்கு வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். உஸ்தாத் அவர்கள் உடல் ரீதியாக அவர்கள் மரணத்தை எதிர்த்தாலும் அவர்கள் இன்றைக்கு வரையிலும் நினைவுகள் வாயிலாக வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய போகிற தவறுகளை எல்லாம் அவ்வப்பொழுது அவர்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு தப்பு செய்ய போறதுக்கு முன்னாடி இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இதை இப்படி திருத்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை தத்துவங்களை காட்டி சென்றவர்கள் உஸ்தாத் அவர்கள். அவர்களை போன்ற ஒரு உஸ்தாத், ஒரு ஆசிரியர் கிடைக்க நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனவே உஸ்தாத் அவர்கள் அவர்களுடைய அந்த மன்னரை எல்லாம் உயர்ந்த அந்த சூழத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சூழத்திலே உஸ்தாத் அவர்களை ஆக்குவானாக. மேலும் அவர்களுடன் நாமும் அந்த அந்தஸ்தினை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பினை அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கியது புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரல் ஜஸா. இறுதியாக